மக்களே வணக்கம். தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான நாள், வரலாற்று சிறப்புமிக்க நாள். இன்னைக்கு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க தளபதியோட ஸ்பீச், ஆதவ அர்ஜுனோட ஸ்பீச். இன்னைக்கு அம்பேத்கரோட நினைவு நாளான இன்று அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்த நிகழ்வுகள் ரொம்ப ஸ்பெஷல். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்டா தான் எனக்கு இந்த நாளானது அமைஞ்சது. முதல்ல எங்களோட கட்சியோட பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அண்ணனாலதான் இன்னைக்கு நம்ம தளபதியை கிட்ட பாக்குற ஒரு பாக்கியம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. அவருக்கு என்னோட முதல் நன்றியை சொல்லிக்கிட்டு, இது ஒரு அனுபவமாவே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவே ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபீலா தான் இருந்தது. ஏன்னா அம்பேத்கர் என்பவர் யார், அம்பேத்கரோட முக்கியத்துவம் என்ன, அவர் எப்பேற்பட்ட ஒரு தலைவர், எதற்காகலாம் போராடி இருக்கார், எதன் விஷயங்களுக்காக அவர் எதிர்த்து போராடி இருக்கார், அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்னன்னு சொல்லி நமக்கு ஓரளவுக்கு தெரிந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி இளைஞர்களுக்கும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கான தலைவராகத்தான் ஒரு பார்வை இருந்தது. இன்று தளபதி அவர்களால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் பல கோடி இளைஞர்களின் இதயங்களில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அரியாசனம் போட்டு அமர்த்தி இருக்கிறார் நம் தளபதி. ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். என்னன்னா அந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அழகா கொண்டு போனாங்க. விகடன் சார்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். அத்தனை பேர் வந்திருந்தாங்க. அனைவரும் ரொம்ப அழகா அந்த பாசஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி ரொம்ப கிளியரா அவங்களுக்கான அந்த சீட் நம்பர் எல்லாம் போட்டு, அந்த எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கான அந்த சீட் கெப்பாசிட்டிஸ் எல்லாம் கொடுத்து, ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணி, அந்த டீ காஃபில இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப அழகா கிளீனா கொண்டு போனாங்க அந்த நிகழ்வை. அந்த ஈவெண்ட்டே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த ஸ்டேஜ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேஜ் முழுக்கவே அந்த போற பாதை எல்லாமே அந்த அம்பேத்கருடைய பழைய புகைப்படங்கள், அம்பேத்கரோட அந்த சிலை, அவர் புக்கு கொடுக்குற மாதிரி ஆர்வமா இன்னைக்கு தளபதி அந்த செல்ஃபி போட்டிருப்பாரு. நீங்க அதை பார்த்திருப்பீங்க, அம்பேத்கரோட செல்ஃபி எடுக்கிற மாதிரி. இன்னைக்கு அதை பார்த்துட்டு நம்ம பசங்க, இளைஞர்கள், பெண்கள் சொல்லி அம்பேத்கர் கிட்ட அந்த புத்தகம் வாங்குற மாதிரி போட்டோ எடுத்துக்கிறதும் செல்ஃபி எடுத்துக்கிறதும் சொல்லி இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழக இளைஞர்கள். இதுதான் மகத்தான ஒரு பணியா நான் பார்க்கிறேன். மாநாட்டிற்கு பிறகு தளபதி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு முதல் மேடை இது. அந்த மேடையை ரொம்ப அழகா அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் ஆதவ அர்ஜுன்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுன் அவர்கள் ரொம்ப அழகா ஸ்டார்டிங்ல அப்படியே ஸ்லோவா டேக் ஆஃப் ஆகும் இல்லையா, அப்படியே லைட்டா பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மனுஷன் எடுத்த அந்த வேகம் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு பாலும் சிக்ஸ். அதாவது அந்த லப்பர் பந்து படத்துல வரும், ஃபர்ஸ்ட் பந்து சாமியை கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் பாடுறான்ற மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சிட்டாருங்க, பிரிச்சு மேய்ஞ்சிட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பர்சன்டேஜ், அதாவது புள்ளி விவரத்தோட அவர், ஏன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் வச்சிருக்காரு. அவர் பிரசாந்த் கிஷோர் கூட ஒர்க் பண்ணாங்கன்ற அந்த ஏவி எல்லாம் வேற போட்டு காட்டுறாங்க. எனக்கே ஆதவ அர்ஜுன் யாருன்றத அந்த ஏவி பார்க்கும்போது தான் நமக்கே தெரிஞ்சுது. நமக்கு ஆதவ அர்ஜுன் யாராக தெரியும், இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியோட துணை பொதுச்செயலாளர் தான் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த ஏவிக்கு பிறகுதான் அவர் எந்தெந்த எலெக்ஷன்ல எந்தெந்த கட்சிகளோட ஒர்க் பண்ணியிருக்காருன்ற அந்த ஏவி எல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெளிவா தெரிஞ்சது ஆதவ அர்ஜுன் என்பவர் யார் சொல்லி. அவர் ஸ்டார்டிங்ல அப்படி மெதுவா போனாலும், அதுக்கப்புறம் திமுகவை போட்டு மன்னராட்சி, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு கேட்டவுன்னு உங்களுக்கு ஏன் அந்த பதட்டம் வருது, நீங்க தான் ஆளணுமா, மன்னராட்சி மட்டும்தான் இருக்கணுமா, இங்க தமிழ்நாட்டில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும், 2026 புதிய கொள்கைகளோட ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாகிட்டு இருக்குன்றதெல்லாம் திமுகவை நேரடியா தாக்குனார். நேரடியா அவருக்கான தாக்குதலை அடிச்சு நொறுக்குனாரு. அந்த அந்த அரங்கமே அதிர்ந்து, அந்த 2 நிமிஷம் அவர் ஸ்பீச்சை கேட்டவுடனே அந்த அரங்கமே அதிருது. அந்த அளவுக்கு நேரடியான தாக்குதல், நேர்மை, அது தீர்க்கமாக, எந்த இடத்துலயும் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம அவர் வைக்கக்கூடிய அலிகேஷன், இந்த ஜாதி பேரால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த வேங்கவேல் ப்ராப்ளம், தளபதி அவர்கள் வேங்கவேலுக்கு நீங்க நேரடியாக போகணும்னு அவர் வைத்த கோரிக்கை, இந்த அதே மாதிரி இந்த புள்ளி விவரத்தோட சொன்னாரு, 1.5 கோடிக்கு மேல தலித்து மக்களோட ஓட்டு இருக்கு, அதை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சுட்டு உங்களுக்கு 25% மட்டும் தான் வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி பெரிய கட்சி நீங்க உங்களை கிளைம் பண்ணிக்கிறீங்கன்றதெல்லாம் டேட்டாவோட மனுஷன் அடி பொழந்து எடுத்துட்டாரு. நல்ல ஒரு ஸ்பீச். இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க பாயாசம் பாய்ஸோட கதறல்கள் பார்க்கும்போது, அதாவது ஆளும் தரப்பை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டாலே சங்கி என்ற பட்டத்தை நமக்கு கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பேசி இன்னைக்கு உண்மையாகவே பாயாசம் பாய்ஸ் திமுகவிற்கு மீண்டும் பாயாசத்தை போட்டிருக்கிறார் ஆதவ அர்ஜுன் அவர்கள். அடி நொறுக்கி எடுத்துட்டார், நொறுக்கி எடுத்துட்டார். இன்னைக்கு சோசியல் மீடியா ட்விட்டரை ஓபன் பண்ணாலே ஆபாசமான பேச்சுக்கள் அது இதுன்னு போட்டு ஆதவ அர்ஜுனை கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் திருமாவளவர்களோட ஆதரவின் பேர்ல தான் அவர் பேசுறாரா,
பேச விட்டு வேடிக்கை பார்க்கறாருன்னு அண்ணன் திருமாவர்களை ஒரு பக்கம் பாயாசம் பாய்ச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அந்த நிகழ்வே வந்து காரசாரமா அமைஞ்சது. அவரை தொடர்ந்து ஆதவர்ஜுனை தொடர்ந்து நீதியரசர் சந்துரு அவர்களும் ரொம்ப சிறப்பா பேசினார். இன்னைக்கு இந்தியாவின் சூழல் என்ன மாதிரி பிரச்சனைகள் நிலவுது, இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து மதிக்காத ஒரு நிலை இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல வந்து இந்த தேர்தல் பத்தின கவலையே இல்லாம தேர்தல் நடக்குமா என்ற ஒரு ஆபத்து இருக்கு, ஒரு அச்சம் இருக்குன்ற மாதிரிலாம் முன்னாள் நீதியரசர் ஐயா சந்துரு அவர்கள் வந்து அதை அவர் பகிர்ந்திருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு அச்சம் இருக்கு, ஒரு மாற்று சக்தி வேணும். இன்னைக்கு அந்த ராகுல் காந்தி வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அந்த புத்தகத்தை எடுத்து காட்டுறாரு, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் கொண்டு போய் காட்டுறாரு. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக ஒரு பக்கம், அதை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டம் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு தமிழ் இந்தியாவில் சொல்லி அவரோட பேச்சும் ரொம்ப தீர்க்கமா ஒரு ஒரு எப்படி சொல்றது, உணர்ச்சி மிகு ஒரு பேச்சாதான் ஐயாவோட பேச்சுகளும் இருந்தது. அதை தொடர்ந்து நம்ம தளபதியோட ஸ்பீச்சு, அண்ணன் ஸ்டார்டிங்ல அழகா அண்ணல் அம்பேத்கருக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி, அவர் சின்ன வயசுல அவர் அனுபவிச்ச அந்த கொடுமைகள், தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு தண்ணிக்கு தீட்டு சொல்லி அந்த சனாதனத்தின் உச்சம் அம்பேத்கர் அவர்கள் பட்ட அவலங்கள், அவர் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள்னு சொல்லி இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில வந்து அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை இன்னைக்கு நம்ம தளபதி அவர்கள் செஞ்சாரு. கடைசியா அடிச்சாருங்க பாருங்க ஒரு பாலு தலைவன். அண்ணன் திருமா அவர்கள் அம்பேத்கரை விட உங்களுக்கு கூட்டணி முக்கியமா போயிடுச்சா சொல்லி ஒரு கேள்வி கேட்டு ஒரு சின்ன கேப் விட்டார். அவர் வரலன்னா கூட அவரோட எண்ணம் மனசு மட்டுமே இங்க சுத்திதான் இருக்கும்ன்றது ஒரு போடு போட்டாரு. அதை வச்சு கதறாங்க பாருங்க. இந்த எத்தனை பேர் டிவி டிபேட்ஸ்ல ட்விட்டர்ல எல்லாம் போட்டு சொல்றாரு. அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சதே திருமாவளவனோட விடுதலை சிறுத்தையோட கூட்டணி வச்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்லி ஒரு பக்கம் அவரு. அண்ணன் ஆனூர் ஷானவாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இது எங்களை கொச்சப்படுத்திட்டீங்க, வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. நான் ஒண்ணு மட்டும் உங்கள்கிட்ட பார்த்து கேட்கிறேன். அண்ணல் அம்பேத்கரின் புகழ் அண்ணன் திருமா அவர்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக அந்த அண்ணல் அம்பேத்கருடைய அந்த அவரோட புகழ, அவரோட சாதனைகளை அவர் யாருக்காக போராடி இருக்கார், எதுக்காக போராடி இருக்கார், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி சொல்லி அவரோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தமிழ்நாட்டு இளைஞர்கள்கிட்டையும் ஒவ்வொரு வீட்டுகளையும் அவரோட கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு அண்ணன் திருமாவர்கள் பட்ட பாடு, அவரோட போராட்டம் அதெல்லாம் அபாரமானது. அதை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் இன்று தளபதி அவர்களால் இன்னைக்கு அம்பேத்கரோட அந்த கொள்கை கோட்பாடுகள் வந்து எத்தனை கோடி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ந்திருக்கும். அதை வந்து செய்யக்கூடிய ஒரு மகத்தான பணி வெறும் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுனால மட்டுமே வந்து உங்களோட கூட்டணி பாதிக்கப்படும் நீங்க சொல்றீங்கன்னா, உங்க கூட்டணி அவ்வளவு வீக்காவா இருக்கு? நான் திருமாவர்களை பார்த்து கேட்கிறேன், எங்கள் தளபதியோட நீங்க ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்கிறதுனால உங்களோட கூட்டணிக்கு பாதிப்பு வந்துடும் நீங்க பயப்படுறீங்கன்னா, நீங்க சொல்றீங்க நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், அடிபணிய மாட்டேன், என்ன அவருக்கான ஒரு கோட்பாடு இருக்கு, என்ன சொல்லுவாரு, திருப்பி அடி, நாங்க யாருக்கும் அடிப்பணி மாட்டோம்னு சொல்றீங்க இல்லையா? இன்னைக்கு எங்க போச்சு அது? கொள்கை தலைவராக நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம் அம்பேத்கரை. சமூக நீதி பேசக்கூடிய எந்த கட்சி வந்து அம்பேத்கர் அவர்களை வந்து அவர்களோட கொள்கை தலைவர்களாகவும் அம்பேத்கரை வந்து தூக்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆதவ அர்ஜுன் கேட்கிறாரு. இதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? திமுக இது வரைக்கும் நாங்க வந்து எங்களோட கொள்கை தலைவரா இன்னைக்கு கட் அவுட் வச்சு அவருக்கான புகழை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான பணி, அதுவும் மாநாட்டுக்கு பிறகு தலைவர் கலந்துக்கிற முதல் மேடை இது. அங்க வந்து எங்க தலைவர் வந்து அம்பேத்கரை அவ்வளவு புகழ்ந்து பேசும்போது, அம்பேத்கருக்காகவே நீங்கள் வந்து ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு பிரச்சார கூட்டங்களிலும் நீங்க அவரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான பணி செய்த நீங்கள் இந்த நிகழ்வை தவறவிட்டது உங்களை நேசிக்கக்கூடிய ஒருவனாக எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களை நேசிக்கக்கூடிய, உங்களை பின்தொடரக்கூடிய உங்கள் மக்கள் உங்கள் மீது இருக்க நம்பிக்கையை இழந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தையும் எனக்கு இங்க ஏற்படுத்துது. காலம் அதற்கான பதிலை கூறும். அதே மாதிரி எங்க தளபதி ஒரு வார்த்தை சொன்னாரு, ரொம்ப தைரியமா நீங்க 200க்கு அடிக்கிறோம் சொல்லி நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நான் விடுறேன், உங்க கணக்கு ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் ஆகும். அதை மக்கள் வந்து தன்னால உங்களுக்கு மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க, உங்க கூட்டணி உடையும் என்பதெல்லாம் வந்து நம்ம தளபதி ரொம்ப கான்பிடண்டா மேடையில வந்து பேசியிருக்காரு. காலத்தின் கணக்கு 2026 வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த மன்னராட்சியை ஒழிச்சிட்டு மக்களாட்சி மலர வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் ஒவ்வொருவரோட எண்ணமாவும் இருக்கு. அதனோட பிரதிபலிப்பா தான் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனோட பேச்சு. அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு மக்கள் வெளியே வரும்போது, அடடா அம்பேத்கர் பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த புக்கை பாருங்க, அந்த பதிப்பகமானது
எத்தனை புத்தகங்கள் வந்து இன்னைக்கு விற்பனை ஆக போகுதுன்னு மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. எப்படியோ அம்பேத்கர் கண்ட கனவு இன்றைய இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அம்பேத்கரோட சாதனைகள் என்ன, அவரோட போராட்டங்கள் என்னன்றதெல்லாம் இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்வார்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அது வந்து அதற்கு நம் தளபதி வந்து ஒரு டூலாக இருந்திருக்கிறார் சொல்லும் போது ஒரு தொண்டனாக ரொம்ப ரொம்ப நான் பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நம் தளபதி வந்து கரெக்டான ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து தான் சென்று கொண்டிருக்கிறார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். கொண்டாடுவோம். ஜெய் பீம். நன்றி, வணக்கம்.